மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேகமலை அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தொடர்ந்து 21வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் வனத்துறை குழுவினர் தொடர்ந்து அருவி பகுதியை கண்காணித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ராமச்சந்திரன் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவற்றை திருடி சென்ற மர்ம நபர்களால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் மீது இரவு நேர ரோந்து பணி மேற்கொள்ளாமல் இருப்பதாகவும் இதனால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் முக்கடல் சங்கமத்தில் உள்ள சன்செட் பாயிண்டில் கோடை விடுமுறை இன்றுடன் முடிவடையும் நிலையில் சூரிய உதயம் காண ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள பகவதி அம்மன் கோயிலிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. ஸ்கூல் தொடங்க போது அதனால சூரிய உதயத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால ஃபேமிலியோடு வந்திருந்தோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதை அடுத்து மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாததால் மீன்விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மேலும் கேரள ஆழ்கடலில் சரக்கு கப்பல் கவிழ்ந்த விவகாரம் மற்றும் தென்மேற்கு பருவமழை போன்ற காரணங்களால் கன்னியாகுமரி மாணவர்கள் 10 நாட்களுக்கு மேலாக மீன்பிடிக்க செல்லாதது அவர்களின் வாழ்வாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனால இப்ப கடல் மீன் என்னன்னா கடலுக்கு யாரும் மீன் பிடிக்க போகாதனால கடல் மீன் வரத்து வரும். ஆனா ஒரு 3 மாசம் 4 மாசம் அந்த மீன் வரனால அது அதிகமா எடுக்கிறது. அப்போ இந்த காயல் மீன் டெய்லி பிடிச்சி கொடுக்குறதுனால அது வாங்குறதுக்காக விரும்புவாங்க. இங்கே மீன் இல்லாமல் இப்போ திரும்பி போவாங்க. தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் மலைப்பாதைகளில் பயணம் செய்வோர் காரின் மேற்கூரையை திறந்துவிட்டு அதில் குழந்தைகளை நிற்க வைத்து பயணம் செய்வதால் விபத்து நேரிட வாய்ப்பு இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த ஆபத்தான பயணம் குறித்து போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் குடியானலூர் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 2.5 ஏக்கர் எள்ளை இயந்திரம் கொண்டு அழித்து தனது அம்மாவின் மீது கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க கோரி அம்சவள்ளி என்ற பெண் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் போலி பத்திரங்களுடன் தங்களுடைய விவசாய நிலத்தை பறிக்கும் எண்ணத்தில் கொலை மிரட்டலும் விடுத்ததாக 2 முறை புகார் அளித்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த போலி ஆவணங்களை கொண்டு வச்சுக்கிட்டு எங்களை ரொம்ப அவஸ்தைப்படுத்துறாங்க. எனக்கு எங்க போய் என்ன பண்ணுதுன்னு தெரியாம நானும் எங்க அம்மாவும் மாட்டிட்டு அலையிறோம். எப்ப இந்த உயிர் மேடத்தில் ஒண்டிட்டே இருக்காங்க. கொலை பண்ணாதான் நீ காட்ட விட்டு போவ, இல்லைன்னா பணத்தை எண்ணி வைன்றாங்க. எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. எங்களுக்குன்னு யாரும் இல்லை. எனக்கு இந்த உயர் அதிகாரியோ இல்லை காவல்துறை அதிகாரிகளோ எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். டிஎஸ்பியிலேருந்து எல்லாரையும் எனக்கு இந்த போலி ஆவணங்களை ரத்து பண்ணி எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் உயிர் பாதுகாப்பு கொடுக்கணும். எங்களை காப்பாற்றி விடுங்க. மற்றது எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு என் காட்டையும் என் அம்மாவையும் காப்பாற்றி கொடுங்க போதும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே அரசு பள்ளி மற்றும் பட்டியலின சமூக மக்கள் வசித்து வரும் வீடுகள் உட்பட 11 ஏக்கர் நிலத்தை விற்பனைக்காக பத்திரப்பதிவு செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் வசித்து வரும் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பேசிய விசிக மாவட்ட செயலாளர் மாதேஷ், ஆதி திராவிட நலத்துறை வீடுகள் உள்ள நிலத்தை கைப்பற்றி அரசு சார்பில் பட்டா வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அரசு இந்த ரெகுலர் தாசில்தாரால் செய்ய முடியலன்னு சொன்னால் ஆதிராவ நலத்துறை சார்பாக நிலம் கையகப்படுத்தப்பட்டு அந்த மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான எல்லா வேலையும் விடுதலை சிறுத்தைகள் முன்னின்று நாங்கள் செயல்படுவோம். அதனால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்பதை தெரிவித்து தான் இன்னைக்கு இந்த மக்களை சந்தித்து சொல்லியிருக்கோம். விரைவில் இந்த மக்களுக்கு பட்டா கிடைக்கும் என்பதை விடுதலை சிறுத்தையின் சார்பாக நான் தெரிவித்தேன். கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியில் 8 சிறுவர் சிறுமிகள் இணைந்து கண்ணாடிப்பட்டிக்குள் யோகா செய்தல் மற்றும் 8 அடி உயர டவரில் ஏறி யோகா செய்தல் என யோகாசனத்தில் உலக சாதனை படைத்துள்ளனர். இது குறித்து யோகா பயிற்சியாளர் கூறுகையில், சிறுவர் சிறுமிகளுக்கு வழங்கிய பயிற்சியின் காரணமாக இந்த சாதனையை செய்ய முடிந்ததாக தெரிவித்ததை அடுத்து சாதனையாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டது. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்து 8 ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 7 பேர் 8 ஃபீட் லேடரில் ஒரு லாங்கஸ்ட் போஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணு மட்டும் கிளாஸ் பாக்ஸில் ஒரு ஆசனா ஹோல்ட் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி நான் 9 இயர்ஸாக யோகா பண்ணியிருக்கேன். நான் அது ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் யங்கஸ்ட் டீச்சர் அவார்ட் வாங்கி நான் இப்போ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போது எனக்கு சப்போர்ட் பண்ண எங்கள் அம்மா, மாஸ்டர், எனக்கு ரொம்ப தேங்க்யூ.
சென்னை அருகே மணலி விரைவு சாலையில் குஜராத்திலிருந்து கெமிக்கல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி சேற்றில் சிக்கிய நிலையில் லாரியிலிருந்து கெமிக்கல் வெளியேறும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் அதிவேகமாக வரும் வாகனங்கள் இந்த லாரி மீது மோதி கெமிக்கல்கள் வெளியேற வாய்ப்பு இருப்பதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே குடியிருப்பு பகுதியில் முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானையை வனக்கோட்ட அலுவலர் கௌதம் தலைமையில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் உதகை எமரால்டு லாரன்ஸ் பகுதியில் சுற்றித் திரியும் யானையை கண்டு அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.